இந்திய சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள்ல ஒருவராக அமீர் கான் அவர்கள் இருக்காரு. வணிக ரீதியான படங்கள் மற்றும் கதையம்சம் உள்ள படங்கள் அப்படின்னு 2த்திலுமே மாறி மாறி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா சினிமா வியாபாரத்தை எப்படியெல்லாம் பெருக்கலாம் அப்படின்றது குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சமீபத்துல வெளியான ரஜினி சார் லோகேஷ் கூட்டணியில கூலி படத்துல தாஹா அப்படின்ற கதாபாத்திரத்துல ஒரு சிறப்பு தோற்றத்துல நடித்திருந்தாரு. ஆனா அந்த கதாபாத்திரம் ரசிகர்களை அந்த அளவிற்கு ஈர்க்கவில்லை. அமீர் கான் ரசிகர்கள் ஏன் இந்த வேடத்துல அவர் நடித்தார் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல தொடர்ந்து புலம்பிட்டும் இருந்தாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது அமீர் கான் மற்றும் லோகேஷ் கூட்டணியில உருவாக இருந்த ஒரு சூப்பர் ஹீரோ படம் தற்போது கிடப்புல போடப்பட்டிருக்கா. ஏனென்றால் கூலி படத்திற்கு எழுந்த நெகட்டிவ் விமர்சனங்களால அமீர் கானுடைய திரைப்படம் கிடப்புல போடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆனால் படக்குழு தரப்புல இருந்து இதுவரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. இது ஒரு பக்கம் இருக்க லோகேஷ் அவர்கள் மீண்டுமே அதிரடியாக களமிறங்கி இருக்காரா. அடுத்ததாக கைதி 2 படத்தை தான் கையில எடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்த லோகேஷ் அவர்கள் திடீரென சமீபத்துல கொடுத்த பேட்டியில அடுத்த படம் கைதி 2ஆக இருக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதாவது அடுத்ததாக நம்ம கமல் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையுமே வைத்து ஒரு பேன் இண்டியன் படத்தை கொடுக்க இருக்காரு. அதுவுமே ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்காக தான் தற்போது லோகேஷ் அவர்கள் அதி தீவிரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கூலி திரைப்படத்திற்கு வந்த ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்களால இந்த முடிவை லோகேஷ் அவர்கள் எடுத்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பூஜை அடுத்த வாரம் பிரபல கோவிலில் நடைபெற போவதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.